கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இந்த தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் கலாத்தியர் எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாம் செய்கிற ஒவ்வொரு கிரியைகளுக்கும் பலன் அளிக்கிற தேவனாயிருக்கிறார். அதுதான் இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலர் சொல்லுகிறார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். உலக பிரகாரமாக கூட நாம் எந்தவித விதைகளை விதைக்கிறோமோ அதன் பயிர், அதன் விளைச்சல் தான் நமக்கு கிடைக்கும். அதே போன்றுதான் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் நம்முடைய கிரியைகள் நல்ல கிரியைகளாய் இருந்தால் நல்ல பலனை அடைவோம். தீமையான கிரியைகள் இருந்தால் தீமையான பலனை அடைவோம். அதிலும் சந்தேகமே இல்லை. அதைதான் இந்த வசனம் சொல்லுகிறது, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். நம்முடைய மாம்சீக காரியங்கள், உலக பிரகாரமான காரியங்களுக்கென்று நாம் பிரயாசப்படும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் நமக்கு கிடைக்கும். ஆனால் அவைகள் ஒரு நாள் அழிந்து போகும். ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். பரலோகத்திற்கென்று, அதாவது நித்திய ஜீவனுக்கென்று விதைக்கிறவன் அதற்கு ஏற்ற பலனை அடைவான், நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து திரும்ப வரும் பொழுது நம்முடைய கிரியைகளை வைத்துதான் அவர் நியாயம் தீர்ப்பார். நாம் நல்ல கிரியைகளை செய்யும் போது நற்பலனை அவரிடமிருந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் தீமையான கிரியைகளை செய்வோமானால் அதற்குள்ள பலனையும் தேவன் தருவார் என்பதை ஒருபோதும் நாம் மறந்து போகக்கூடாது. தேவன் இரக்கமுள்ளவர். தேவன் தம்முடைய ஜீவனை நமக்காக தந்தவர். இயேசு நமக்காக தம்முடைய இரத்தத்தை எல்லாம் சிந்தி நம்மை மீட்டெடுத்தவர். ஆனால் அவர் திரும்ப வரும் பொழுது நம்மை நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார். நம்முடைய கிரியைகளே நமக்கு நல்ல பலனை தர வேண்டும். ஆகவே நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாயிருப்போம், நன்மை செய்கிறவர்களாயிருப்போம், மற்றவர்களுக்கும் எப்பொழுதும் ஆதரவாக இருப்போம். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபை நேசித்து பாதுகாத்து வழிநடத்துகிற அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி. மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்துக்கேற்றவைகளை, அழிந்து போகிறவைகளை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் நித்திய ஜீவனை அறுப்பான் என்று சொன்னது போல நாங்களும் ஆவிக்கென்று விதைத்து நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒவ்வொருவரையும் சென்றடையும்படியாக இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி வைக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் அபரிதமாய் ஆசீர்வதிப்பாராக.